வணக்கம். 50-50 அப்படின்னா சொல்லுங்க, டீல் வச்சுக்கலாம். இல்லைன்னா நம்ம யோசிக்கணுங்க அப்படின்னு விஜய் தரப்புல இருந்து, அதாவது தாவேகா தரப்புல இருந்து எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு டென்ஷனான பதில். 50-50 எப்படிங்க முடியும்? எங்கள் கட்சி எவ்வளோ பெரிய கட்சி, மாபெரும் இயக்கம். எங்களை கட்டிருக்கக்கூடிய சீனியர்கள், மூத்த தலைவர்களெல்லாம் இதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. 50-50 ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அந்த இடத்துலையே நிற்கிறாரு. அதே தாவேக்காவில் 50-50னா சொல்லுங்கள், நம்ம அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை மூவ் பண்ணலாம் அப்படின்னு கராராக இருக்கக்கூடிய விஜய் டீம். இந்த சூழலில் பாமகவும் விஜயோட பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவதற்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. விஜய் கூட கூட்டணி வைத்தால் ஒரு கணிசமான தொகுதிகளை கேட்டு பெறலாம். அந்த தொகுதிகளில் நிச்சயமாக வெல்லக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பாமக திட்டவட்டமாக பிளான் போடுறாங்க. இதற்கு இடையில் பாஜக அதிமுகவை எங்கே விட்டாக்கா அவங்க தாவேக்கா பக்கம் தாவிடுவாரோ அப்படிங்கிறதுனால தான் கொக்கி போட்டு பிடிச்சி எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா சென்னைக்கு வந்தபோது கூட்டணி அறிவிச்சிட்டாரு. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி தரப்பில் ஏற்கனவே கடந்த 4.5 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்தபோது அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், மூத்த தலைவர்கள் மத்தியில் நிறைய ஊழல் வழக்குகள், ஊழல் குற்றச்சாட்டுகள், பல்வேறு விஷயங்கள் இருக்கிறதுனால எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது தெரியாதனால சரி வேறு என்ன பண்ணுறது, நம்ம கூட்டணி இப்போதைக்கு பாஜக கூட்டணி நம்ம தொடர்ந்து அழுத்தம் கொடுக்குறாங்க, சரி கூட்டணி அறிவிக்கட்டும் பரவாயில்ல, அப்புறமா பார்த்துக்கலாம், தேர்தல் இன்னும் 10 மாதம் இருக்குது, 1 வருஷம் இருக்குது, நம்ம அந்த நேரத்தில் வேறு மாதிரியான ரூட் எடுக்கலாம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அந்த நேரத்தில் தர்ம சங்கடத்தில் அமித்ஷா உட்காந்துருக்கிற பக்கத்தில் எடப்பாடி பழனிசாமி உட்காந்துருப்பார். அந்த நேரத்தில் அவருடைய முகத்தில் எவ்வளோ இருக்கும், எவ்வளோ ஒரு அழுத்தம், எவ்வளோ பெரிய சோகமான அவருடைய முகம் இருந்ததுன்னு எல்லோரும் பார்த்த காட்சி தான் அது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி தாவேக்கா பக்கம் போயிட்டார் அப்படின்னா, நம்ம பக்கம் அதிமுக வரல அப்படின்னும் போது தமிழகத்தில் பாஜக ஒரு பெரிய இடத்துல பிடிக்க முடியாதுங்கிறதுனால எப்படியாவது எடப்பாடியை பிளாக் பண்ணி வச்சுக்கணுங்கிறதுனால தான், அதாவது ஒரு சினிமா தேட்டருக்கு போய் படத்தை டிக்கெட் ரிசர்வ் பண்ணுற மாதிரி, ஒரு ட்ரெயின் டிக்கெட்டை போய் ரிசர்வ் பண்ணுற மாதிரி எடப்பாடி பழனிசாமியை இப்போவே பாஜக ரிசர்வ் பண்ணி வச்சுட்டாங்க. இந்த நிலையில தான் அதிமுகவுக்கு அதாவது குறிப்பாக எடப்பாடி பழனிசாமிக்கு விஜயுடன் தாவேக்காவுடன் கூட்டணி வைக்கணுங்கிறதுல ரொம்ப தீவிரம், ரொம்ப விருப்பம், ஒரு நம்பிக்கை விஜய் மேலே இருக்குது. எப்படியாவது தாவேக்கா அதிமுக கூட்டணி அமைந்து விட்டால் தேமுதிக மற்ற கட்சிகளெல்லாம் இணைத்து ஒரு மெகா கூட்டணி அமைத்து நம்முடைய கனவை நிறைவேற்றிடலாம், இன்னொரு முறை நம்ம முதலமைச்சராக அந்த நாற்காலியில் அமர்ந்துடலாம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமையை நம்ம நிரூபித்தே ஆக வேண்டும். எம்ஜிஆர் அவர்கள், ஜெயலலிதா அவர்களுடைய தலைமை பண்பு நமக்கு வந்துக்கிட்டே இருக்குது. அந்த ஆளுமை நம்மக்கிட்ட இருக்கிறத நம்ம நிரூபிக்கணுங்கிறதுனால எடப்பாடி பழனிசாமி ஒரு மாஸ்டர் பிளான் போடுறாரு. ஆனால் அந்த மாஸ்டர் பிளான் ஒரு படி எடுத்து வச்சா 10 படி கீழே இறங்கி வரக்கூடிய ஒரு சூழல் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு தடுமாற்றமான சூழலும் இருக்கிறது. தாவேக்காவிலிருந்து வரக்கூடிய அந்த டிமாண்டுகள், இதுதான் விஷயம். 50-50, ஆட்சியிலும் 50, தொகுதி பங்கீடுலேயும் 50, எல்லாத்துலேயும் 50 அப்படிங்கிற ஒரு டிமாண்டை வச்சு ஒரு மிகப்பெரிய ஒரு நங்கூரம் போட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கிறதுனால தாவேக்கா எடப்பாடி பழனிசாமியால் எந்த விதமான பதிலும் கொடுக்க முடியாமல் தடுமாறி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல். இதை இப்படியே விட்டால் அந்த பக்கம் பாமக தாவேக்காவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தையில் இறங்கி தாவேக்காவுடன் பாமக இவங்க கூட்டணி அமைச்சிருவாங்க அப்படிங்கிற ஒரு சூழலும் இருக்குது. சரி, எது எப்படி இருந்தாலும் அதிமுக தாவேக்கா பாமக கூட்டணி அமைந்தால் கூட இது ஒரு மிகப்பெரிய பலம் தானே அப்படிங்கிற அடிப்படையிலும் இங்கே எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் யோசிக்கிறாரு. ஆனாலும் கட்சியில் இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள், சீனியர்கள், முன்னாள் அமைச்சர்கள், அதிமுக இருக்கக்கூடியவர்கள் பாஜகவுக்கு நம்ம எந்த விதமான துரோகம் செய்யக்கூடாதுங்க, நமக்கு ஏற்கனவே பல பிரச்சனைகள் இருக்குது, நம்ம பாஜகவில் இருந்து நம்ம எந்த விஷயமும் நம்ம பிரிந்தெல்லாம் வெளியே போகக்கூடாதுங்க, நம்ம இங்கிருந்துக்கிட்டு தாவேக்காவை எப்படி கொண்டு வரணும், விஜய் அவர்களை எப்படி நம்மளுடைய கூட்டணி அதிமுக கூட்டணி பாஜக கூட்டணியில் விஜய் அவர்களை எப்படி கொண்டு வருவது, அதற்குண்டான வேலையை பார்க்கணும் அப்படின்னு அதிமுகவுடைய சீனியர்கள், குறிப்பாக எஸ்பி வேலுமணி, தங்கமணி, ஜெயக்குமார், மற்ற முக்கிய சீனியர்கள் எல்லாருமே அவங்களுடைய கணக்கு அதுதான். எடப்பாடி பழனிசாமி, அதாவது கட்சியுடைய பொதுச் செயலாளர், அவருடைய எண்ண ஓட்டங்களுக்கு ஏற்ப அவர் மீண்டும் முதலமைச்சராக அமரணும் அப்படின்னா தாவேக்காவை அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிறதுல மிகப்பெரிய தீவிரம் காட்டுறாங்க. ஆனால் தாவேக்கா வைக்கக்கூடிய அந்த டிமாண்டுகள்
எடப்பாடி பழனிசாமியால் நிறைவேற்ற முடியாத ஒரு தடுமாற்றம் சூழல் இருக்கிறது. இந்த சூழல் பாஜக கூட்டணியிலிருந்தோ பிரிந்து தாவேக்காவை சரி வாங்க நம்ம கொஞ்சம் முன்ன பின்ன பேசி முடிச்சுக்கலாம் அப்படின்னு வெளியவும் போக முடியாது பாஜகவில் இருந்து. அப்படி போனால் எடப்பாடி பழனிசாமிக்கு என்னென்ன சிக்கல் வரும், தேர்தலுக்கு முன்பாக என்னென்ன அழுத்தங்கள் வரும், ஏற்கனவே அதிமுகவில் இரட்டை இலை சின்னம், கட்சியுடைய பொதுச் செயலாளருங்கிற அந்த பதவி, இது எல்லாமே நெருக்கடியான பிரச்சனைக்குரிய விஷயம். தேர்தல் ஆணையத்தில் நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது. தேர்தல் சின்னம், அதாவது இரட்டை இலை சின்னம் தேர்தல் நேரத்தில் கிடைக்காமல் போனால் அது ஒரு மிகப்பெரிய சிக்கலாக மாறும். இப்படிப்பட்ட சூழலில் பாஜகவிலிருந்து கூட விலகி நம்ம அங்கேயும் போக முடியாது. என்ன பண்ணுறதுக்கு தெரியாமல் தடுமாறி கொண்டிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி, அதாவது தேர்தல் 2026 சட்டமன்ற தேர்தல் வர்ற வரைக்கும் கூட்டணியில் பல்வேறு ட்விஸ்ட்டுகள் நடக்கத்தான் செய்யும். பாஜகவில் அதிமுக கூட்டணி உறுதி செய்யப்பட்டு விட்டது அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்டு விட்டது, அறிவிக்கப்பட்டு விட்டது, உண்மைதான். ஆனால் அது மாற்றத்திற்குரிய ஒரு விஷயமாக கூட அமையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மாற்றம் வர வாய்ப்பு இருக்குது. அந்த கூட்டணி யாரோட அமையும், அந்த மெகா கூட்டணி யாரோட அமைக்கப் போகிறார் எடப்பாடி பழனிசாமி, அந்த முடிவை ஒரு தில்லாக ஒரு மாசாக அவர் எடுப்பாரா எடப்பாடி பழனிசாமி, இல்லை பாஜகவுக்கு கட்டுப்பட்டு தடுமாறி கொண்டே இருப்பாரா, இல்லை என்ன சூழல் 2026 சட்டமன்ற தேர்தல் எடப்பாடி பழனிசாமிக்கு அமையக்கூடும் அப்படிங்கிறது பல்வேறு எதிர்பார்ப்புகளும் பல்வேறு கேள்விகளும் இருக்கிறது. 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆக சிறந்த தேர்தலாக அமையப் போகிறதா, வெற்றி தேர்தலாக அமையப் போகிறதா, இல்லை தோல்வி முகமாக அமையப் போகிறதாங்கிறத விட கூட்டணி அமைப்பதில் தீவிரம் காட்டுறாரு. மெகா கூட்டணி அமைத்து விட்டால் நமக்கு வெற்றி எளிது தானே அப்படிங்கிற அடிப்படையில் எடப்பாடி பழனிசாமி முயற்சி பண்ணுறாரு. ஆனால் எதிர்ப்புறையில் இருக்கக்கூடிய தாவேகா விஜய் அவர்கள் வைக்கக்கூடிய அந்த டிமாண்ட், அந்த 50-50ங்கிறது, ஆட்சியிலும் 50, தொகுதியில் பங்கேற்றிலும் 50ங்கிறது, அதுதான் இப்போ பெரிய சிக்கலாக இருக்கிறது, ஒரு தடையாக இருக்கிறது. ஆனால் அதற்கும் ஒரு தீர்வுக்காக ஒரு முடிவு எடுக்க வேண்டும்ங்கிறதுனால எடப்பாடி பழனிசாமி அவருடைய மகனை விட்டு விஜய் கிட்ட பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைகளை முயற்சி பண்ணக்கூடிய தகவலும் வந்துகிட்டு இருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம். எடப்பாடி பழனிசாமி தாவேகாவுடன் இணைந்து கூட்டணி அமைக்கப் போகிறாரா, அந்த கூட்டணியில் பாமகவும் இணையப் போகிறதா, தேமுதிகவும் இணையப் போகிறதா, மற்ற கட்சிகளும் அங்கே இணைந்து ஒரு மெகா கூட்டணி உருவாக்கப் போகிறார்களா, இந்த மெகா கூட்டணியால், அதாவது தாவேகா, அதிமுக, பாமக, தேமுதிக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் இணைந்து ஒரு மெகா கூட்டணி உருவாக்கி திமுகவுக்கு டஃப் கொடுக்கிற வகையில் அந்த மெகா கூட்டணி அமையுமா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது, அதிக அளவில் உருவாகி கொண்டிருக்கிறது. பொறுத்திருந்தான் பார்க்கணும். ஏன்னா விஜயை பொறுத்த வரைக்கும் இது முதல் தேர்தல். இந்த முதல் தேர்தலில் வெற்றிங்கிறது அவருக்கு ஒரு வரலாற்றில் பதிக்கக்கூடிய ஒரு செய்தியாக மாற வேண்டும்ங்கிறதுல ரொம்ப தெளிவாக காய் நகர்த்தக்கூடிய தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் அவர்கள் அரசியலில் அடுத்தடுத்து காய் நகர்த்தவர்களை ரொம்ப உஷாராக, உன்னிப்பாக, தீவிரமாக அரசியலை உற்று நோக்கி ஒவ்வொரு அடியும் பார்த்து வைக்கிறாங்க. அந்த ஒரு முயற்சியில் எந்த தடுமாற்றம் வந்தாலும் ஒரு பின்னடை வந்துடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கவனமாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் இருக்கிறாங்க. இந்த சூழலில் யாரும் கூட்டணி வைத்தால் நமக்கு சாதகம், யாரும் கூட்டணி இல்லை என்றால் நமக்கு அது நல்லதுங்கிறத ரொம்ப தெளிவாக முயற்சி யோசிக்கிறாங்க. இந்த இடத்துல எடப்பாடி பழனிசாமி அவர் சாதுரியமாக செயல்படுறன்ற அடிப்படையில் விஜய் கூட கூட்டணி வைத்து நம்ம வென்று நம்ம முதலமைச்சர் ஆகலாங்கிற ஒரு கனவு கண்டால் அங்கே ஒரு ட்விஸ்ட்டும் காத்துக்கிட்டு இருக்கு. விஜய் அவர்கள் தாவேகா தனித்து நின்று போட்டியிட்டாலும் போட்டியிடுமே தவிர இப்படிப்பட்ட ஒரு சிக்கல் நிறைந்த கூட்டணிக்குள் தாவேகா வருமா வராதா அப்படிங்கிறதுல பல்வேறு கேள்விகள் இருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.